ஓகே காய்ஸ், நான் இன்னைக்கு மாமன் அப்படின்ற படம் பார்த்தேன். ஸோ அந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஓகேவா? ஸ்டோரி வைஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் யூடியூப் பார்த்துருப்பீங்க. நான் ஸ்டோரியெல்லாம் வந்து இங்கே எலாபரேட் பண்ணுறதுக்கு விரும்பலை. ஓகே, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சூரியோட ஆக்டிங் ப்ளஸ் 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 எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆக்டர் அப்படின்னு தெரியும், காமெடியனாக இருந்தார், தென் ஆக்டர் ஆனார். பட் இந்த படத்தில் பர்ஃபார்மராக இருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஒரு சில இடங்களில் ரொம்ப டாப் நாச்சாக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் வந்து ஒரு சீன் உண்டு. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசுகிற சீன். ஸோ அந்த இடத்துல சூரியை பேச சொல்லும்போது, இல்லைப்பா நான்லாம் சொன்னால் சிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து பார்க்கல இப்போ சூரியோட ஆக்டிங் ஆர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அவரோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ சூரியோட ஆக்டிங் ப்ளஸ் 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 அண்ட் அந்த குட்டி பையனோட ஆக்டிங் ஒரு சில இடங்களில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க மாமா வந்துட்டு 2 டைம் வந்து அந்த பையன் ஒரு ஆக்ஷன் பண்ணுவான். அந்த ஆக்ஷன் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட், அதாவது ஒரு குழந்தை எக்ஸைட் ஆனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரே சீன் தான், பட் 2 மொமெண்ட்டில் வரும். ஓகேவா? ஒன்று வந்து அவங்க மாமாவை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம். ஸோ கையை ஒரு மாதிரி உதறிட்டு அந்த பையன் ஒரு மாதிரி பண்ணுவான். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸில் அவங்க மாமாவுக்கு குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தை பிறந்த அந்த ஆச்சரியத்தில் அந்த பையன் வந்து ஒரு மாதிரி பண்ணுவான். ஸோ அந்த 2 இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த பையனோட ஆக்டிங்கில் இது வந்து ப்ளஸ். ஹீரோயினோட ஆக்டிங் ப்ளஸ் 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 ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன். ப்ராக்டிக்கலான கேரக்டர் ஹீரோயினுக்கு தான். எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற, எல்லா விஷயத்தையும் கரெக்டாக அணுகிற வந்து ஒரு கேரக்டராக வந்து ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஐஸ்வர்யா லக்ஷ்மியை சூஸ் பண்ணது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கேரக்டருக்கு அவங்கள விட வேறு யாரும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்க முடியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட கோவமாக இருக்கட்டும், அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல இருக்கும், வெறுப்பும் இல்லாமல் அன்பாகவும் இருக்க முடியாமல் இருக்கிற ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்லேயே வந்து நமக்கு காட்டியிருந்தாங்க அங்கே என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ஹீரோயினாக, ஒரு ஆக்ட்ரஸாக ஐஸ்வர்யா வந்து வாவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னா ஐஸ்வர்யாவோட மாமியார், அதாவது சூரியோட அம்மா. ரொம்ப சின்ன ரோல் தான், பட் அவங்க என்னன்னா ஒரு சீனில் எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மருமகளை நல்லா கேர் பண்ணிப்பாங்க. ஐ திங்க் எல்லா மருமகளுக்கும் இப்படி ஒரு மாமியார் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் சீனுக்காக எனக்கு அந்த கேரக்டர் ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா பாபா பாஸ்கர் மாஸ்டர், அவங்களோட போர்ஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன போர்ஷனாக இருந்தாலும் அவங்களோட ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஒரு சில இடங்களில் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸும் அவங்களோட வாய்ஸ் மாடுலேஷனும் கூட ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா வந்துட்டு அந்த 2 பெரியவங்களோட அந்த சீன்ஸ், அந்த லாஸ்ட் சீனாக இருக்கட்டும், லாஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ள சீனாக இருக்கட்டும், நிறைய சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு அவங்க அத்தை கிட்ட சாரி கேட்பான். அது எனக்கு ரொம்ப மனசை வந்து ரொம்ப டச் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதையும் மீறி நான் மைனஸ் அப்படின்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, அக்காவோட கேரக்டர். நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்த படத்துலலாம் அக்கா அப்படின்னா நம்ம ரசிக்கும்படியாக பார்த்துருக்கோம். எல்லா படங்கள்லையும் அக்காக்காக தங்கச்சிக்காக தான் அண்ணனோ வந்து தம்பியோ வந்து கஷ்டப்படுவாங்க. பட் அண்ணனோ தம்பியோ கஷ்டப்படையில் நமக்கு வந்து அவங்க மேலே, அந்த அக்காவோ தங்கச்சியோ மேலே வந்து ஒரு நாளும் வந்து ஒரு வெறுப்போ இல்லை இவங்களுக்காக கஷ்டப்படணுமா அப்படின்னு தோணாது. பட் எனக்கு இந்த கேரக்டர் அவங்க எழுதின கேரக்டர் பார்க்கும்போது, இந்த அக்காக்காக இவங்க இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த அக்கா தம்பி அப்படின்ற சென்டிமெண்ட் மட்டும் எனக்கு ஒட்டலை. அந்த ஒரு சென்டிமெண்ட் மட்டும் கொஞ்சம் ஒட்டியிருந்தா படத்தில் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சாங்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா மேபி அந்த சாங்ஸ் வழியாகவாது அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்திருக்கும். நிறைய இடத்துல வந்து அழணுமே அப்படின்னு அழ வச்ச மாதிரி இருந்தது. நிறைய இடங்கள் நம்மளையே அறியாமல் அழற மாதிரியும் இருந்துச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபேமிலியாக பார்க்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம், குழந்தைகள் கூட பார்க்கலாம் இந்த படம். அண்ட் மெயினாக ஒரு விஷயம், பேரண்டிங் வந்து இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க இந்த படத்துலன்னு நான் நினைக்கிறேன். அந்த சின்ன பையனை அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த சின்ன வயசுலேயே நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறது தான் வந்து
அந்த குழந்தைக்கு பெரியவனானதும் தெரியும். ஸோ நம்ம நினச்சா அந்த குழந்தைய வந்து சொல்லி கொடுத்தே மாற்ற முடியும். அவங்க அக்கா வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அந்த விஷயம் வந்து பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ற வந்து நான் நினைக்கிறேன்றதை தாண்டி அது ஒரு பாயிண்ட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ படம் பொறுத்த வரைக்கும் நல்ல படம், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லா படத்துலேயும் இருக்கும், பட் அதை நம்ம ரசிக்கிற விதத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததோ அதை ரசிச்சுட்டு கண்டிப்பாக வாங்க. இதை மாதிரி நான் வேறு என்ன படம் பார்த்தாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட ரிவ்யூ ஷேர் பண்ணிக்கிறேன்.